பைரவர் துணை. நான் உங்க ராகவன் புகழ். டெடி விஷயம் என்னாச்சு, டெடி விஷயத்துல நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற வீடியோ போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு சின்ன ஸ்கூல் ஒன்று இருந்துச்சாம். அந்த சின்ன ஸ்கூல்ல கொஞ்சம் குழந்தைங்க படிச்சுட்டு இருந்தாங்களாம். அதுல ஒரு குழந்தைக்கு திடீர்னு காலில் அடிபட்டு ரத்தம் வந்துகிட்டே இருக்கான், நிக்கவே இல்லையாம். பதறி போன அந்த ஸ்கூல் ஓனரு அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல அந்த குழந்தையோட கால் உடஞ்சிருக்கு அப்படின்னு பாக்குறாங்களாம். அதை கேட்டு பதறி போன அவரு சிசிடிவி எடுத்து பார்க்கலான்னு அப்படி தேடி கண்டுபிடிக்கிறாராம். அப்பதான் தெரிஞ்சது, அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு வாத்தியாரு யாரும் இல்லாத நேரமா பார்த்து பிளைண்ட் ஸ்பாட்ல சைக்கோத்தனமா ஒரு ராடை எடுத்து அடிச்சு காலை உடைச்சிருக்காராம். இதை பார்த்து பதறி போன அவரு பேரண்ட்ஸ்ட இன்ஃபார்ம் பண்ணலாம்னு நினைச்சா காலையில 2 மணியாம். சரின்னு காலையில 9 மணிக்கு பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்றாங்களாம். அப்ப சொல்றாங்க, இந்த வாத்தியாரை விட்டுறாதீங்க, நான் போலீஸை கூட்டு வந்து அவனை ஜெயில போடுறேன் அப்படின்னு சொல்றாங்களாம். போலீஸோட வராத பேரண்ட்ஸ் கூட வேற 2 பேரை கூட்டிட்டு வந்து யாரு அந்த குழந்தைய அடிச்சாங்களோ அந்த வாத்தியாரை கூட்டு போய் 4 சாத்து சாத்தி அவனை விட்டுட்டாங்களாம். விட்டதுக்கு அப்புறம் ஃபுட்டேஜ் கேட்டிருக்காங்களாம். அதுக்கு அந்த ஸ்கூல் ஓனர் 5 நாள் ஃபுட்டேஜும் கொடுத்துருக்காங்களாம். அந்த ஸ்கூல் ஓனர் 5 நாள் ஃபுட்டேஜும் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த 1 ஹவர் வீடியோ எங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அந்த குழந்தைய அந்த வாத்தியார் தான் அடிச்சதுக்கான ப்ரூஃபும் இருந்த போதிலும் அடிச்ச அந்த வாத்தியாரை 4 அடி அடிச்சு விட்டுட்டு இந்த ஸ்கூல் ஓனரை பிடிச்சிக்கிட்டு நீ எல்லா குழந்தையும் இப்படிதான் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டுடுறாங்களாம். இதை பார்த்து கொதிச்செழுந்த ஊர் மக்கள் அவன் காலையும் அப்படி உடைக்கணும், அந்த ஸ்கூலையே இழுத்து மூடணும், சீல் வைக்கணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம கூகுள் ரிவ்யூல போயிட்டு 1 ஸ்டார் எல்லாம் கொடுத்துக்கிட்டே வந்திருக்காங்களாம். இது போக கொலை மிரட்டல் விட்டுருக்காங்களாம். சில பேர் நான் இந்த கட்சியில இருந்து பேசுறேன், அந்த கட்சியில இருந்து பேசுறேன், நீ ஸ்கூல் நடத்தணும்ல, நீ 5 லட்சம் கொடு, நான் இந்த பிரச்சனையை முடிச்சு தரேன்னு பேசினாங்களாம். இந்த மாதிரி தொடர்ச்சியா மென்டல் டார்ச்சர் கொடுத்ததுனால அந்த ஸ்கூலோட ஓனருக்கு சூசைடல் தாட்ஸ் எல்லாம் வந்துருச்சான். இது மட்டும் இல்லாம அந்த ஸ்கூல்ல வேலை செய்யற அந்த லேடி ஸ்டாஃப் அவங்களுக்கு கால் பண்ணி காசுக்கு நான் என்ன வேணா பண்ணுவீங்களா, அப்ப நான் காசு தரேன், என் கூட வந்து படுக்கிறியா அப்படின்லாம் பேசியிருக்காங்களாம். அதோட நிக்காம அந்த ஊர்ல இருக்கிற சில பேர் சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், பேட்மேன் வரிசையில் ஒருத்தர் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட இந்த விஷயத்தை பரப்பி அவர்கிட்ட என்ன நடந்தது இதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணுங்க, அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்ல அவர் என்ன பண்ணாருன்னா அவரோட வாகனத்தை எடுத்துட்டு போயிட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணி பேசுறாரா. கால் பண்ணி பேசி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்குறப்ப தான் சொல்றாங்களாம், அந்த குழந்தை அந்த ஸ்கூலோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டாம். அவங்களுக்கு ஊட்டி விடுவாங்களாம், அந்த குழந்தைக்கு எதுனாலும் அவங்க பார்த்துப்பாங்களாம். வாரத்தில் 7 நாள் 5 நாள் அவங்க கூட தான் இருப்பாங்களாம், வீட்டுக்கே போக மாட்டாங்களாம். அதனால தான் ஹாஸ்டல்லே போட்டிருக்காங்களாம். நான் பாருங்க கதையை பேசிக்கிட்டு டெடியோட வீடியோவே போடாமல் இருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த மூஞ்ச பாருங்களேன், முகத்தை பார்த்த உடனே தெரியுதுல்ல ஃப்ராடு அப்படின்ட்டு. கருப்பா வேற இருக்கிறான், இதோட வேற என்ன ப்ரூஃப் வேணும்? சரி இருங்க, நான் அந்த கதையை முடிச்சுட்டு அந்த கதைக்கு வரேன். அந்த குழந்தைய அடித்த வாத்தியாரை விட்டுட்டு அந்த ஸ்கூல் ஓனரை பிடிச்சி அந்த ஸ்கூலு கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வந்து மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே வராங்களாம். மக்களும் இதை பார்த்துட்டு கண்டிப்பாக நீதி கிடைச்சே ஆகணும், நியாயம் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்கிறாங்களாம். ஆனால் யாருமே நேரில் போய் என்ன நடந்ததுன்னு பார்க்கலையாம். அந்த சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், பேட்மேன் வரிசையில் இருக்கிற அந்த சூப்பர் ஹீரோ அவருக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சான். எதனால இவரை சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், பேட்மேன்லாம் நினச்சிட்டு இருக்காங்க, இந்த மேன் ஒரு டான்சர் ஆச்சே அப்படின்னு சொல்கிறப்ப அப்போதான் டான்சர்ஸ் ஆர் சூப்பர் ஹீரோஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டு அந்த சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன் என்ன பண்ணாரு, உங்களுக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு சட்டையை பிடிக்கிற மாதிரி சட்டையை பிடிச்சி உலுக்கி சில கேள்விகளை மக்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு கேட்குறாங்களாம். எதுக்கு அடிச்ச அந்த வாத்தியாரை விட்டுட்டு அந்த ஸ்கூலோட ஓனரை டார்கெட் பண்ணணும், அடிச்ச அந்த வாத்தியாரை போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுக்காம எதுக்கு இந்த ஸ்கூலை பத்தி வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும்? அந்த ஸ்கூல் ஓனர் கண்டிப்பா இந்த அடிச்ச வாத்தியாருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு ஃபுட்டேஜ் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்கூல் ஓனரை டார்கெட் பண்றதுக்கான ரீசன் என்ன? ஊர் மக்கள் அந்த ஸ்கூல்ல தப்பு பண்ண அந்த வாத்தியாரை தாராளமா கேட்கலாம். அந்த ஸ்கூல்ல வேலை செய்யற முக்கியமா அந்த லேடி ஸ்டாஃப் கிட்ட காசுக்காக என்ன வேணா பண்ணுவியா, காசு தரேன் வந்து படிப்பியான்னு எப்படி கேட்கலாம்? ஒரு பிரச்சனை நடந்ததா இல்லையானே தெரியாம கால் பண்ணி எப்படி கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டி அந்த ஸ்கூலோட ரெப்புடேஷனை குறைக்கலாம். ஒருவேளை அந்த ஸ்கூல் ஓனர் நீங்களா இருந்தீங்கன்னா, ஒருவேளை அந்த லேடி ஸ்டாஃப் உங்களோட அக்காவோ, தங்கச்சியாவோ, உங்க ஒய்ஃபாவோ, உங்க அம்மாவாவோ இருந்தா, அந்த ஸ்கூல் ஓனருக்கு சூசைடல் தாட்ஸ் எல்லாம் வந்திருந்தா, தன்னை கேவலமா பேசின அந்த லேடி ஸ்டாஃப் சூசைட் பண்ணிக்கணும்னு நினைச்சிருந்தா, ஒருவேளை இதெல்லாம் நடந்திருந்தா, இந்த மக்கள் எமோஷனல் ஆகி திட்டின அந்த உசுரெல்லாம் திரும்ப கொண்டு வர முடியுமா? அந்த குழந்தையோட காலை ஒரு வாத்தியார் உடைச்சதுக்காக ஒட்டுமொத்த ஸ்கூலையும் மூடணும், சீல் வைக்கணும்னு சொல்றதும், அங்க வேலை செய்யறவங்க குடும்பம் எல்லாம் நடுத்தருவில் வரணும் அப்படின்னு நினைக்கிறதும்
நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டான்சர் மேன் கேட்குறாரு. இந்த கேள்விக்கான பதிலை அந்த டான்சர் மேன் மட்டும் இல்லை, நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்னன்னு நான் சொல்கிறேன். ஜெய் பைரவா.